அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவை வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவை வருகை தந்திருக்கிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தந்திருக்கிறார். விமானத்திலிருந்து கொடிசியா மைதானம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது இன்னும் நேரத்தில் கோவை கொடிசியா வளாகத்தில் போக இருக்கின்ற தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை துவங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்காக தனி விமானம் மூலமாக ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து கொடிசியா நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விமான நிலையத்திற்கு வளாகத்திற்கு வெளியிலே கிட்டத்தட்ட சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் நீண்ட வரிசையில் திரண்டு நின்று பிரதமருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் இந்த பகுதியில் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகளானது பாஜக சார்பில் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினரும் மற்றும் எஸ்பிஜி பிரிவினர் பாதுகாப்பு கருதி அந்த மேடைகளை அப்புறப்படுத்தியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பிரதமர் மீது அந்த வாகனத்தில் பூ தூவுவதற்கு தடை விதிக்கப்பட்டு அனைவரும் அமைதியான முறையில் நின்று தற்பொழுது பிரதமருக்கு வரவேற்பை அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே விமான நிலைய வளாகத்திற்குள் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். அந்த வரவேற்பை தொடர்ந்துதான் தற்பொழுது பிரதமர் அங்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த வழி நெடுகிலும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமருக்கான வரவேற்பு அளிப்பதற்கு நீண்ட வரிசையில் பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் அந்த வரவேற்பு ஏற்றுக்கொண்டு பிரதமர் அவர்கள் கார் மூலமாக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாடானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில பிரதமரின் வருகை என்பது கோவை பாஜகவினருக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமரை வரவேற்பதற்காக ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, அதே போன்று முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளே சென்று எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று இருக்கிறார்கள். தற்பொழுது பிரதமர் வெளியே சென்றிருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியே வந்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமருடன் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவார் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே என்ன அவர்கள் சந்தித்து ஏதேனும் பேசினார்களா என்பது குறித்த தகவல்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். பிரதமர் அவர்கள் பொதுமக்களினுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு இந்த மாநாட்டிற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில சுமார் 1.5 மணி நேரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். அந்த மாநாட்டில் பங்கேற்ற பிறகு மீண்டும் கார் மூலமாக இந்த கோவை விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3:30 மணி அளவில் அவர் புறப்படுவார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது சுமார் ஒரு 45 நிமிடங்கள் தாமதமாக அவர் வந்திருக்கிறார். இதன் காரணமாக அவர் ஒரு 3:30 மணி முதல் 4 மணிக்குள் அவர் கோவையிலிருந்து புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் வருகை மற்றும் அவரது இந்த நிகழ்ச்சியையொட்டி இந்த பகுதி முழுவதுமாக மிகுந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரியங்கா, தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவை வருகை புரிந்திருக்கிறார். பிரதமர் கார் மீது அங்கு மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவை வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அருண், தொடர்ந்து கோவை கொடிசியா மைதானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டிருக்கிறார். அங்கு சென்றடைய எவ்வளவு மணி நேரம் ஆகும்? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது இந்த பகுதிக்கு சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம். இந்த பகுதிக்கு அவர் சென்று அடைவதற்கு 5 முதல் 10 நிமிட நேரமே ஆகும். ஏனென்றால் இந்த வழி நெடுகிலும் கூட்டம் அதிகமாக பொதுமக்கள் அங்கு வரவேற்பு நின்று இருக்கக்கூடிய நிலையில இவருடைய வாகனம் என்பது மெதுவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களின் வரவேற்பை ஏற்றுப்படித்தான் பிரதமர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில 10 நிமிடத்திற்குள் அவர் அந்த பகுதியை எட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 10 நிமிட நேரத்திற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. மாநாட்டில் பிரதமர்
1 மணி நேரம் உரையாற்றுகிறார். அந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் இயற்கை விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அதைத் தொடர்ந்து அங்கு மாணவர்களுடன் ஒரு சிறிய கலந்துரையாடலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 மணி நேரம் ஒடிசியா வளாகத்தில் பிரதமர் இருக்கிறார். அந்த 1.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த பகுதியில் முழுவதுமாக ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே இயற்கை வேளாண்மை தொடர்பான அரங்குகளும் கொடிசியா அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில அந்த 3 நாட்கள் என்ன மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் அந்த பகுதியை நேரடியாக பார்வையிட்டு அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அவர் அங்கிருந்து புறப்படுகிறார். அங்கிருந்து அவர் இந்த விமான நிலையத்திலிருந்து பிரதமர் அங்கு சென்று சேரும் நேரம் அதே போன்று அவர் அங்கிருந்து வரும் வரை அவருக்கான முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்று காலை முதலே இந்த பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு ஒத்திகையானது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது பிரதமர் அங்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரியங்கா.